எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்றைக்கி இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப வைரலாகவே போயிட்டுருக்கு. அதாவது என்னோடய ஃபோட்டோஸில் இந்த மாதிரி ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இது மாதிரி எப்படியெல்லாம் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை அழுத்தி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். இந்த மாதிரி ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட எதுவுமே தேவையில்லை. இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் டோன் அப் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் மட்டுமே போதும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு புரியாமல் போகலாம். முதல்ல இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோவை அப்லோடு கொடுத்துருங்க. என்னோடய ஃபோட்டோ இப்போ அப்லோட் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே தான். மேலே கலர் மட்டும் சேஞ்ச் பண்ண முடியும். நான் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் இதிலே சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக்கு, இது மாதிரி நீங்கள் மேலே கலர் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி 1 2 3 4 5 1 கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணுமோ அந்த எத்தனை கலர் சூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு மாதிரி தகுந்த மாதிரி நம்பரும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய ஃபோட்டோஸில் பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே மாறும். நம்ம ஃபேஸு அப்படியே தான் இருப்போம். நமக்கு பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே க்ளீனாக மாறிடும். இல்லை இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதுக்கு அடுத்ததாக ஒரு நியூன்னு இருக்காங்க, அதை அப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக இந்த லேடிஸ் உள்ளதை பார்ப்போம். இதுவும் அதே போல் தான். உங்களுக்கு கலர் பேக்ரவுண்டு கலர்லாம் மாறிக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா ஆஃப் சைஸு ஒரிஜினல் ஃபோட்டோ, ஆஃப் சைஸு இது மாதிரி வச்சுக்கலாம். இதில் எது வேணாலும் நீங்கள் ஸ்லைடு மாதிரி இருக்குது. இந்த பக்கமும் நவுத்திக்கலாம், இந்த பக்கமும் நவுத்திக்கலாம். இதில் வந்து 3 டைப்பாக பிரித்து கொடுத்துருக்காங்க. பாதிக்கு மேலே இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை முன்னாடி காமிச்சரமாக வச்சுக்கலாம், இல்லாட்டி கிராஸ் டைப்லேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் டைப் தேவையோ அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தேவையோ பாதிக்கு மட்டும் அந்த மாதிரி கலர் வச்சுக்கலாம். பாதிக்கு கலர் வேணாம் எல்லாமே வச்சுக்கலாம். இது மாதிரி நிறையா சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு எல்லா கலரும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏகப்பட்ட கலர் இருக்குது இந்த அப்ளிகேஷனில். இந்த அப்ளிகேஷனில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் இதில் எடிட் பண்ண முடியாது. இப்போ இந்த அப்ளிகேஷனே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. அதுவுமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கீழே வாட்டர் மார்க் வரும். அதாவது உங்களை ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வாட்டர் மார்க்கும் அந்த அப்ளிகேஷனோட நேம் இருக்கும். ஆனால் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க லிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் வராது. இப்போ நான் ஒரு அடுத்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அடுத்த ஒரு எஃபெக்ட்டு ஒவ்வொன்றுக்குமே கலர் மாறும். உங்களுக்கு தேவையான கலரை வந்து பார்த்திங்கன்னா கீழே 1 2 3 4 5 நான் இது மாதிரி 6வது நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்தது 7வது நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. அடுத்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா கலர் 2 கலராக வச்சுக்கலாம். ஒரு ஃபோட்டோவை நான் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க என்னென்ன கலருன்னு. நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அந்த கலரில் மாறியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இது பாதிக்கு பாதி அப்படியே சேஞ்ச் ஆகும். சேம் அதே போல் தான். இது இந்த சைடும் மாறும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாறும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு 3 ஃபோட்டோஸ் மட்டும் தான் கொடுத்துருங்க. இது எனக்கு ஓரளவு பிடிக்கலை. ஏன்னா ஃபோட்டோவும் சரியில்லை பார்க்க. மித்ததெல்லாம் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பிடிக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன்றா பார்ப்போம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. பேக்ரவுண்டை அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறையாவே பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு ஃபோட்டோஸும் நான் எடிட் பண்ணல பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் இதை எடிட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப்லேயும் சரி இதான் வச்சுருக்கேன், அல்லது டெலிகிராம், ட்விட்டர், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு தேவை ஹார்ட்டுன்னா ஹார்ட்டு, ஒரே மாதிரி தேவைங்கிற எதுவும் வச்சுக்கலாம், டிசைன் கொடுத்துக்கலாம். இதில் ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 5வது கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 6. எனக்கு இந்த புக்கு உள்ளது பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் இந்த ஃபோட்டோஸை சேவ் பண்ணிக்கிறேன். அதுங்களும் டெலிகிராமில் மெசேஜ் வந்துருச்சு. நான் அந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேலே இருக்க அப்ளை பட்டன், வேறு ஒன்றுமே நீங்கள் செய்வேனா, உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல அப்ளை கொடுத்துட்டேன். கீழே சேவ்னு இருக்கிற ஆப்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபோட்டோ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நமக்கு இது தேவை, எனக்கு இது பிடிக்கல. ஏன்னா சுற்றிலும் என்னமோ பிராண்டுக்கு ஒட்டின ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி இருக்குது.
ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு வந்து ஒரு கலர் எஃபெக்ட் இருக்கும். இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். இந்த கலரு, இந்த கலரில் இந்த மாதிரி ரவுண்டு போட்டு மேலே நம்ம இருக்க மாதிரினா இது ரொம்பவே பிக்சாட்டில் நம்ம எடிட் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் குயிக்காகவே செஞ்சிடலாம். குயிக்காகவே உங்களோட ஃபோட்டோவை எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம். நானும் அடுத்து பாருங்கள் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸை நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் அது இந்த ஃபோட்டோ தான் நான் ஏற்கனவே நிறையா சேவ் பண்ணி வச்சுருக்க காரணம். ஏன்னா பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப சேவ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நீங்களும் சேவ் பண்ணி வச்சுங்க. நான் ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சுன்னா நான் பார்க்குற உங்களுக்கும் டென்ஷன் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய இந்த அப்ளிகேஷன்லாம் நிறையாவே எடிட் பண்ணலாம். உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணும்னா ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். அது இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வாட்டர் மார்க் வேணாம் ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு கீழே இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது நம்மளோட வெப்சைட்டுக்கு போகும். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அங்கேயே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு நீங்கள் அது மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் மாதிரி டிசைனை மாற்றிக்கலாம். இதுபோல் 1 2 இல்லைங்க, எக்கச்சக்கமானது இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 20க்கு மேலே இருக்குது. இதில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் டிசைனாக மாற்றிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இதில் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் நமக்கு பார்க்க பிடிக்கல. இது கூட ஓரளவு பெட்டராக இருக்குது. பேக்ரவுண்டு கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது, பார்க்கல நல்லா இருக்குது. எனக்கு இந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ரவுண்டு வந்து ஐக்கான்லாம் எனக்கு அப்படி பேக்கில் லைட் உள்ள மாதிரி ரவுண்டாக இருக்க மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரிலாம் நல்லா ரொம்ப யூஸ் பண்ணிப்பேன். ரொம்பவும் எனக்கு பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபோட்டோஸை எப்படியெல்லாம் விதவிதமாக எடிட் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் இருந்தால் போதும். உங்களுக்கு பிக்சார்ட்டு எதுவுமே தேவை கிடையாது, ஃபோட்டோஷாப்பும் தேவை கிடையாது. இது ஒன்றுமே இருந்தால் போதும். நீங்கள் பிக்சரை மட்டும்தான், நீங்கள் பிடிச்ச பிக்சரை மட்டும் தான் இன்புட் பண்ணணும்னா அதுவுமே போனாலும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்லாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.